என் அன்பான பிள்ளையே, இப்போது இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய். குறிப்பாக உன் பணநிலை பற்றி. கணக்கை திறந்து பார்க்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு சோர்வு, ஒரு கவலை உன் மனதில் வந்திருக்கிறது. இதுதான் என் நிலைமையா? இனிமேல் எப்படி முன்னேறுவது என்று நீ உன்னிடமே கேட்டிருக்கிறாய். ஆனால் கேள், என் பிள்ளையே, அந்த கேள்விகளை நான் கேட்காதவன் அல்ல. நீ சுமந்த சுமையை நான் அறியாதவன் அல்ல. நீ உழைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. நீ முயற்சி செய்யவில்லை என்றும் இல்லை. உன் சக்திக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் நீ செய்திருக்கிறாய். ஆனாலும் பலன் இன்னும் கையில் இல்லை போல தோன்றியதால்தான் உன் மனம் உடைந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், உன் உழைப்பு வீணாகவில்லை. உன் கணக்கில் இருக்கும் பணம் உன் மதிப்பை தீர்மானிக்காது. நீ எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பதல்ல முக்கியம். நீ யாருடைய பிள்ளை என்பதுதான் முக்கியம். நீ என் பிள்ளை, அதனால் நீ மதிப்புள்ளவன். இன்று உன் கணக்கை விட நான் உன் வாழ்க்கைக்காக வைத்திருக்கும் திட்டம் பெரியது. கேள், நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் வரவு வரும். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. இது என் வாக்குத்தத்தம். நான் தருவது தற்காலிகமானது அல்ல, நிலையான ஆசீர்வாதம். நீ நினைத்திருக்கலாம், எனக்கு வாய்ப்பே இல்லை என்று. ஆனால் உன் அருகிலேயே வாய்ப்புகள் இருக்கிறது. நீ கவலையால் அதை பார்க்கவில்லை. இன்று நான் உன் பார்வையை மாற்றுகிறேன். புதிய வழிகள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். பணம் வருவதற்கு முன் நான் உன் மனதை சீர் செய்கிறேன். ஏனெனில் அமைதியில்லாத மனதில் ஆசீர்வாதம் நிலைக்காது. ஆனால் இப்பொழுது உன் உள்ளத்தில் அமைதி உருவாகிறது. பயம் குறைகிறது. அவசரம் குறைகிறது. தெளிவு பிறக்கிறது. இதுவே மாற்றத்தின் ஆரம்பம். இனிமேல் நீ பணத்தை பயத்தோடு அல்ல, ஞானத்தோடு கையாளுவாய். அந்த ஞானமே உன் வாழ்க்கையை நிலைநிறுத்தும். கேள், வரவு ஒரே வழியில் வராது. ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு உயர்வு, எதிர்பாராத உதவி, சரியான நேரத்தில் வரும் ஆதரவு. நீ ஆச்சரியப்படும்படி வழிகள் திறக்கும். நான் எல்லைகளால் கட்டுப்படுபவன் அல்ல. நீ கடந்ததை நினைத்து வருந்தி இருக்கலாம், அப்போது இதை செய்திருந்தால் என்று. ஆனால் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை முடக்க முடியாது. நான் இழந்ததை மீண்டும் தரக்கூடியவன். என் பிள்ளையே, வரவு வரும்போது அது உன் வாழ்க்கையில் ஒழுங்கை கொண்டு வரும். அழுத்தம் குறையும். மன அமைதி அதிகரிக்கும். உறவுகள் சீராகும். நீ இனி பணத்துக்காக பயப்பட மாட்டாய். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து நன்றி சொல்லுவாய். என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் தேவன் என்று. அந்த சாட்சி மற்றவர்களுக்கும் நம்பிக்கை தரும். இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன். உன் தேவைகள் கவனிக்கப்படுகிறது. உன் உழைப்பு மதிக்கப்படுகிறது. உன் வழிகள் திறக்கப்படுகிறது. உன் மனம் அமைதியடைகிறது. உன் வாழ்க்கையில் ஒழுங்கும் ஆசீர்வாதமும் ஆரம்பமாகிறது.